வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கேஜி மாஸ்டர் டீச்சிங்ஸ். உறுதியான அடித்தளங்களுடன் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளியிலிருந்து அட்ஜெக்டிவ் அதாவது பெயரடை அல்லது பெயர் உரிச்சொல் என்று கூறப்படுகின்ற ஆங்கில இலக்கணத்தின் முக்கியமான பகுதியொன்றை நாம் மிக உறுதியுடனும் அடித்தளங்களுடனும் சிறப்பாகவும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலில் அட்ஜெக்டிவ் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் இருக்கின்ற பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல் நவுன் அல்லது புரோனவுன் அதற்கு மேலதிகமான தகவல்களை வழங்குகின்ற ஒரு சொல். இதனை நாம் மிக இலகுவாக புரிந்து கொள்வோம். சாதாரணமாகவே நாங்கள் எதைப் பற்றி உரையாடினாலும் இந்த மேலதிகமான தகவல்களை பயன்படுத்தாமல் உரையாடுவது மிக மிக குறைவு. ஒரு குழந்தையாக இருந்தால் அழகான குழந்தை என்கின்றோம். இங்கே அழகான என்பது அட்ஜெக்டிவ். அதாவது குழந்தைக்கு நாங்கள் மேலதிகமாக கொடுக்கின்ற அடைமொழி அட்ஜெக்டிவ். உதாரணங்களை பாருங்கள். ஒரு நாள் என்பதை ஒரு அழகான நாள் என்று விவரிக்கின்றதல்லவா? அவ்வாறு விவரிக்கின்ற பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ். இதேபோன்று an ஆப்பிள் என்பதை ரெட் ஆப்பிள் என்று நிறத்தை கூறுகின்ற பொழுது காரணம் என்ன? ஆப்பிளுக்கு அது மேலதிகமான தகவலை கொடுக்கின்றது. அது அட்ஜெக்டிவ். அதே போன்றே ஒரு குழந்தையை நாங்கள் ஹாப்பி சைல்டு அல்லது பியூட்டிஃபுல் சைல்டு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே குறிப்பிடப்படுகின்ற ஹாப்பி, பியூட்டிஃபுல் என்பதெல்லாம் அட்ஜெக்டிவாக அமைகின்றன. நாம் ஒரே வாக்கியத்தில் பல அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த சொற்களை எந்த ஒழுங்கில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஆங்கில இலக்கணத்தில் ஒரு வழிமுறை உண்டு. அவற்றை நாம் படிப்படியாக கற்றுக்கொள்வோம். அட்ஜெக்டிவினுடைய தொழிற்பாடு என்ன என்பதை இங்கு பார்க்கின்றோம். அதாவது அதனுடைய முக்கியமான தொழிற்பாடு எது, என்ன, யாருடையது, எவ்வளவு, எத்தனை போன்ற கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பதுதான். எனவே இவ்வாறான கேள்விகளை கொடுக்கின்ற பொழுது எவை விடையாக வருகின்றனவோ அவை அட்ஜெக்டிவ்ஸ் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளப் போகின்றோம். அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு வாக்கியத்தில் எங்கு அமைகின்றது என்பதை பொறுத்து அதனுடைய இலக்கண வெளிப்பாடு, தொழிற்பாடு வேறுபடுகின்றது. எனவே ஒரு அட்ஜெக்டிவை நாம் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று அட்ரிபியூட்டிவ் பொசிஷன், இரண்டாவது ப்ரெடிகேட்டிவ் பொசிஷன். இவை என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக அட்ரிபியூட்டிவ் பொசிஷன் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த பொசிஷன் தான் பெரும்பாலும் அட்ஜெக்டிவ் அமைகின்ற இடம். அதாவது பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல் நவுன் அல்லது புரோனவுனுக்கு முன்னர் வருகின்ற சொல்தான் அட்ஜெக்டிவாக இருக்கும். எனவே ஒரு வாக்கியத்தில் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனாக வருமாக இருந்தால் அது அட்ரிபியூட்டிவ் பொசிஷன். இதுதான் மிக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணங்களை பாருங்கள். த ஹங்க்ரி கேட், a beautiful house, an interesting lesson. இங்கே அட்ஜெக்டிவ் ஒவ்வொன்றும் நவுனுக்கு அல்லது புரோனவுனுக்கு முன்னர் வருகின்றது. அதற்கான ஸ்ட்ரக்சர் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். இந்த அட்ரிபியூட்டிவ் பொசிஷனை பார்ட் ஆஃப் எ நவுன் ஃப்ரேஸ் என்றும் குறிப்பிடுவதுண்டு. அதாவது பெயர் சொல் சொற்றொடர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கீழே தரப்பட்டுள்ள சொற்கள் இவை அட்ரிபியூட்டிவ் பொசிஷனில் மட்டும்தான் பயன்படுத்தப்படல் வேண்டும். இவ்வாறு உள்ள சொற்களை நீங்களாகவும் சேகரித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் அட்ஜெக்டிவினுடைய இரண்டாவது அமைவிடம் எங்கே என்று பார்க்கின்றோம். அதற்கு ப்ரெடிகேட்டிவ் பொசிஷன். அதாவது ஒரு வாக்கியத்தில் எழுவாய்,
பயனிலை இருக்கின்றது அல்லவா? பயனிலை சார்ந்து வருகின்ற நிலையைத்தான் நாங்கள் ப்ரிடிகேட்டிவ் பொசிஷன் என்று சொல்லுகிறோம். ஒரு வாக்கியத்தில் லிங்கிங் வெர்ப்னுடைய செயற்பாடு என்ன சொல்லுங்கள்? எழுவாயை அதனோடு தொடர்புடைய மேலதிக தகவலுடன் இணைப்பதுதான். இந்த மேலதிக தகவலை நாங்கள் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு இணைக்கப்படுகின்ற மேலதிக தகவல்கள் 2 வகையாக அமைகின்றன. இவ்வாறு அமைகின்ற பொழுது, ஒன்று அட்ஜெக்டிவாக இருக்கும். அதாவது சப்ஜெக்ட்டினுடைய ஸ்டேட் என்ன என்பது. அடுத்தது எழுவாயை அடையாளப்படுத்துவதாக இருக்கும். உதாரணமாக, ஷி இஸ் எ டீச்சர் என்று சொல்லுகின்ற பொழுது, இங்கே இஸ் என்பது லிங்கிங் வெர்ப் டீச்சர் என்ற அடையாளத்தை சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கின்றது. அதே நேரத்தில் ஷி இஸ் ஹேப்பி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த லிங்கிங் வெர்ப் இஸ் என்பது ஹேப்பி மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்ற ஒரு ஸ்டேட்டை குறிப்பிடுகின்றது. எனவே ப்ரிடிகேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்பது லிங்கிங் வேர்ப்பை தொடர்ந்து அந்த சப்ஜெக்டினுடைய நிலையை வெளிப்படுத்துகின்றதாக அமையும். குறித்து கொள்ளுங்கள். இப்போது உதாரணத்தை பாருங்கள். She is happy. The lesson was difficult. The food smells good. The cat is hungry. She seems tired. இவை ஒவ்வொன்றும் வாக்கியத்திலுள்ள எழுவாயின் நிலை என்ன என்பதை குறிப்பிடுகின்றன. கீழே பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற லிங்கிங் வேர்ப்ஸ் தரப்பட்டுள்ளது. அதாவது பி வேர்ப்புடன் மேலதிகமான சில லிங்கிங் வேர்ப்பும் உள்ளன. அவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் அட்ஜெக்டிவினுடைய முக்கியமான இன்னொரு பகுதியை பார்க்கின்றோம். அதாவது கிரேடபிள் வெர்சஸ் நான் கிரேடபிள். இங்கே கிரேடபிள் என்பது தரப்படுத்தக்கூடியவை, நான் கிரேடபிள் தரப்படுத்த முடியாதவை. கிரேடபிள் என்பது ஒன்றினுடைய நிலையை நாங்கள் கூட்டியோ அல்லது குறைத்தோ, உயர்வாகவோ அல்லது குறைவாகவோ குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக, கோல்ட் என்பதை ஸ்லைட்லி கோல்டு அல்லது வெரி கோல்டு, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு என்று நாங்கள் வெவ்வேறு தரங்களில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் கிரேடபிள் அட்ஜெக்டிவ்ஸ் என்பவை அவ்வாறு குறிப்பிடப்பட முடியாதவை. உதாரணத்தை பாருங்கள். ஃப்ரீசிங் என்றால் அது ஒரு நிலைதான். ஃப்ரீசிங் என்றால் ஃப்ரீசிங் தான். வெரி ஃப்ரீசிங் என்று சொல்வதில்லை. எனவே நான் கிரேடபிள் அட்ஜெக்டிவ்ஸுக்கு நாங்கள் வெரி, ஸ்லைட்லி, எக்ஸ்ட்ரீம்லி என்ற தரப்படுத்தும் முறையை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். இம்பாசிபிள். இம்பாசிபிள் என்பதை நாங்கள் தரப்படுத்த முடியாது. அடுத்ததாக நாம் பார்ப்பது பார்ட்டிசிபியல் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது நாங்கள் எங்களுடைய வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்கல்லவா, V1, V2, V3, V4 கூறுகின்றோம். இங்கே V3 என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 என்பது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V4 INGயில் முடியும். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெரும்பாலும் EDயில் முடியும். இங்கே INGயிலும் EDயிலும் முடிகின்ற அட்ஜெக்டிவ்ஸை நாங்கள் பார்ட்டிசிபியல் அட்ஜெக்டிவ் என்று குறிப்பிடுகின்றோம். இவை இரண்டும் வேர்பிலிருந்து, அதாவது வினைச்சொல்லிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. உதாரணத்தை பாருங்கள். த மூவி வாஸ் போரிங். இங்கே ஐஎன்ஜியில் முடிகின்ற அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு சிச்சுவேஷன் எவ்வாறு அந்த உணர்வை கொடுக்கின்றது என்பதை குறிப்பிடும். உதாரணத்தை பாருங்கள். த மூவி வாஸ் போரிங். இங்கே மூவி அந்த போரிங் என்ற உணர்வை கொடுக்கின்றது. இடியில் முடிகின்ற அட்ஜெக்டிவை பாருங்கள். ஐ வாஸ் போர்ட் டியூரிங் த மூவி. ஒருவர் எவ்வாறு உணருகின்றார் என்பதை குறிப்பிடுவதற்கு இடி அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. குறித்து கொள்ளுங்கள். ஐஎன்ஜி அட்ஜெக்டிவ்ஸில் உணர்வு கொடுக்கப்படுகிறது, இடி அட்ஜெக்டிவ்ஸில் உணரப்படுகிறது. அடுத்து வருகின்ற பயிற்சியில் தரப்பட்டுள்ளவை அட்ரிபியூட்டிவா அல்லது ப்ரெடிகேட்டிவா என்பதை அடையாளம் காணுங்கள், பார்க்கலாம்.
இதுதான் உங்களுக்கான விடை. ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். எத்தனை சரி என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அட்ஜெக்டிவின் பார்ட் 2 ஆக அடுத்த காணொளி வருகின்றது. அந்த காணொளியில் தி ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் மிக முக்கியமான 2 பகுதிகள் வருகின்றன. எனது காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஆங்கில இலக்கணம் சம்பந்தமாக பல காணொளிகள் என்னுடைய தளத்தில் உள்ளன. அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.